ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் முழு கொத்தமல்லி வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம வந்து கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு முழு கொத்தமல்லி அப்புறம் 5 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனில் கறியை விடாமல் வறுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதுவும் கோல்டன் ப்ரௌனில் வறுத்துட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். திரும்ப கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 2 தக்காளி பழம் அப்புறம் 1/2 லெமன் சைஸில் புளி சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்கிக்கலாம். தேங்காய் வதங்கிருக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு கொத்தமல்லி சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்புலாம் சேர்த்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு சேர்த்துட்டு நம்ம சட்னி இந்த தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பம், ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.